ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், நைட் டின்னர் கூட செஞ்சுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த தோசையை ரெகுலராக கூட சாப்பிட்டு வரலாம். இந்த வெயில் காலத்துக்கு இந்த சுரக்காய் தோசை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க சுரக்காய் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சுரக்காய் தோசை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சுரக்காய் எடுத்துக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுரக்காயில் விதை இருந்துச்சுன்னா விதையை வந்து நீக்கிட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைன்னா இதை துருகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் சேர்க்குறேன். இப்போது சுரக்காயை ஒரு ஓரமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தோசை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் நாம் ஊற வச்சு எடுத்துக்கிறணும். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். தோசைக்கு நாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த மாவை பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை மாவு வந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுரக்காயை சேர்த்துக்கிறேன். இப்போது அது கூடவே இஞ்சி, காரத்துக்காக பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மாவு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு நாம் தோசை ஊற்றலாம். அப்போது தோசை வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போது ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம், நைஸாகவும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக தோசை அடை மாதிரி ஊற்றுறேன். ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடை மாதிரி நம்ம ஊற்றினா தோசை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் நெய் போட்டு சுட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றியும் சுட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் சேர்த்து சுட்டு எடுக்கிறேன். இப்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நாம் எடுக்கலாம். இப்போது தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். தோசையை கார சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வெறும் தோசையே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நீர்க்காயை எல்லா குழந்தைகளுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.